கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் உன்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்திருள்வார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து கொள்வார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை மட்டுமாய் நீர் கிருபையாய் நடத்தி இந்த வேளையில் உடைய சமூகத்தில் அப்பா நீர் கூட்டி சேர்த்தோட மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை சுற்றி நீர் அக்கினி சூளையாக இருந்து எங்களை கிருபையாய் பாதுகாக்கிறீர் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காது போக பண்ணி அக்கினி மதிலாக எங்களை காக்கிறவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கே துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று கர்த்தர் இந்த இடத்தில் உரைக்கிறார். இந்த இடத்தில் கீழே வருகிற வசனங்கள் அனைத்தும் சொல்லுகிறார். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்? இவங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் இவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் அன்பு பிள்ளைகளே. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறது, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு அருளக்கூடிய கிருபை வரங்களை வைத்து மட்டும் நம்ம உலகத்தில் கர்த்தருக்கு சித்தம் இல்லாததை செய்து இதுகளெல்லாம் செய்தால் ஒன்று பிரயோஜனம் என்று இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது என்றால் கர்த்தர் பரலமண்டல ஜெபங்களை சொல்லும் போது கூட கர்த்தர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று பரமண்டல ஜெபத்திலே சீஷர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நம்மளை குறித்துதான ஒரு சித்தம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. அந்த சித்தம் பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் கிருபை மட்டும் போதாது அன்பு பிள்ளைகளே. அவர் கொடுக்கிற அந்த கிருபை வரங்கள் மட்டும் போதாது அன்பு பிள்ளைகளே. அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால், அவரை அண்டி சேர வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை அன்பு பிள்ளைகளே. கிருபையினாலே நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தம் இருந்தால் மாத்திரமே அவரை அண்டி அவர் கிட்டத்தில் போய் சேர முடியும் அன்பு பிள்ளைகளே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் அவரை அண்ட முடியாத அளவிலே நம்மிடத்தில் காணப்படுகிற அசுத்தமான காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே என்று நாங்கள் செய்த உமக்கு பிரியமில்லாத உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தால் எங்களை கிருபையாய் சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம சுத்திகரிப்பை நம்ம வேண்டுகொள்வோமா கர்த்தரிடத்துல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களை முற்றிலுமாக நீர் எங்களை உடைய ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க அப்பா, எங்களை சுத்திகரிங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நம்ம போகும்போது
நம்மளை சுத்திகரிக்க கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? சித்தத்தின்படி செய்ய நம்மளை என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளை, இதுக்கு கீழே கொடுக்கப்படுகிற வசனங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருவரை குறித்து சொல்லுகிறார். அதாவது புத்தி உள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை புத்தி உள்ளவன் என்றும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவனை புத்தி இல்லாதவன் என்று இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும், இசப்பா உங்க சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு நீங்க புத்தியை கொடுங்கப்பா, நீங்க ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா. அவர் என்ன செய்கிறார்? அன்பு பிள்ளைகளே, அவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவரிடத்தில் நம்ம கேட்கும் போது நமக்கு ஞானமும் புத்தியும் தெளிந்த புத்தியும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த புத்தி உள்ளவன் அவனுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெருங்காற்று அடித்தாலும், மழை பெய்தாலும், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும் அது என்ன செய்யாது? அழிந்து போகாத. அன்பு பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தின்படி செய்யுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை என்ன செய்வார்? நிலைநிற்க செய்வார். அன்பு பிள்ளைகளே, நாமளும் அவருடைய சமூகத்தில் கேட்போமா? கர்த்தாவே உடைய சித்தத்தின்படி செய்யுங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்படை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். அப்பா, உமக்கு சித்தமான காரியங்களை செய்ய எங்களை கிருபையாய் நீ நடத்தும் அப்பா. எங்களுடைய யோசனைப்படி நாங்கள் செல்லாதபடி, எங்களுடைய புத்திக்கு எட்டினபடியை நாங்கள் செய்யாதபடி, எங்களுடைய வழிகளில் நாங்கள் செல்லாதபடி, எங்கள் புத்தியை நம்பாதபடி, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில என்னப்பா? எங்களை குறித்து பரலோக ராஜ்யத்தில் ஒரு சித்தம் நீங்க வைத்திருக்கீங்களே இசப்பா. பூலகத்தில் எங்களை குறித்ததான திட்டம் என் சித்தம் என்னப்பா என்று அவருடைய சமூகத்தை நம்ம கேட்கலாமா? அன்பு பிள்ளைகளை, கேட்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் பெரும் மலை போன்ற பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதில் நம்ம அழிந்து போகாதபடி நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். அன்பு பிள்ளைகளே, நம்ம இந்த இடத்துல கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபை மாத்திர போதாது அன்பு பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அண்டி சேர, அவரை கிட்டி சேர நமக்கு பரிசுத்தம் தேவை. அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்முடைய பலவீனமான பாண்டதான் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம கேட்போமா? எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இடத்தில் காணப்படுமானால் எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை நடத்த நீ வல்லமுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை கிருபையாய் நீர் நடத்துங்கப்பா. உடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யும்போது இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களை அதை அணுகாதப்பா, எங்களை அது கீழே தள்ளாதப்பா. நாங்கள் விழுந்து போக மாட்டோமப்பா. அந்த இடத்தில் நிலைக்க நீர் எங்களோடு கூட இருப்பீங்கப்பா என்று கர்த்தரிடத்தில் கேட்போமா? அன்பு பிள்ளைகளை, நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நம்மளை சுத்திகரிக்க கர்த்தரிடத்தில் வேண்டுவோம். அன்பு பிள்ளைகளை, நம்ம குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இதை வைப்பீர்களானால் கர்த்தர் கிருபையாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து நம்முடைய பரிசுத்தமான பாதையை நடத்தி அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நடத்த ஒரு வல்லமுறையாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.